நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான். பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. எப்பவுமே ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர் பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டீங்க, ஸ்டக் ஆகி போச்சு சார். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுங்கடா டேய். இந்த ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்து, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு. நீங்க தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன் அங்க ஈசா கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் இல்லையா? இங்க நம்ம ஆழியில இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசான். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவா தட்டுங்கடா, கை ரேகை தேஞ்சிடக்கூடாது, மெதுவா தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு அப்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டுது. சரி படத்துலையாச்சும் வரும்னு பார்த்தாக்கா, யோ ஐர கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு தான் டைரக்டர் பேர். சரி எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லாக பொண்ணுகிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் எனக்கு சீன்ஸ்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோட முகலட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில நடிச்சும் ஃபேமஸ் ஆனேன், சும்மா இல்லை. அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏண்டா ஏதோ இப்போ இன்னைக்கு ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் ஞாபகம் இருக்கு சார். அப்போது யாரோ படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்கே இப்போ மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனால் எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்றியாமே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்தில் நான் இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பு அளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர சாங்லாம் அப்படி கேட்கும்போதே டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பார்த்துருந்தாலும் இப்போ உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் டிவி ஓடினாலும் செல்ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்திருக்காங்க, குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன். அந்த யாழன் என்ன பண்ணார்னா, கையில் செல்ஃபோன் இருக்கு இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா, இல்லை அந்த டைரக்டர் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா? என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பாத்தியா சார், சாங் ஹிட் சார், சக்சஸ் சார். பாருங்க இப்பே தெரிஞ்சு போச்சு, அது பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்தா. ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்றாங்க தம்பி, நீ அதான் என்னை திட்டுறீங்களாப்பா? சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்க பேரு மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வர சாங்லாம் அந்த லிரிக் சரியா புரியாது, ஆனால் இவர் நல்லா புரியுற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் எண்டில்
ஏதோ ஹியூமன் அப்படி எப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷில் போட்டுருந்துச்சு, எனக்கு தெரியல. அது என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளோதான். பாருங்க, மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனல்ல சேனல் வர்றா டைரக்டர் சார் சொல்ற, டைரக்டர் சாரு அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவாரு, வா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்ல இந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல கூட நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற கரெக்டா, இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாக்கா என்ன கூல் சுரேஷுக்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்லா கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதுல தெரியாது, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் இந்த கும்பல ஸ்கூல் சைடு மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது, அதுவும் 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேருக்கு நன்றிம்பாங்கல்ல, தேடிட்டே இருந்தேன். வாங்கலா மாட்டிக்கிட்டிய. மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாத்தனும் கர்த்தரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதுல நடிச்சவங்க வரலையா? ஓ ஓ அப்போ நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களா? நடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூட பிஸியா இருக்கேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியா இருக்கேன், அமெரிக்காவில் அர்னால்டு கூட பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டா வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவாருப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரர் சார் அவங்களுக்கே தெரியும், நான் சாரோட 3-4 படம் நடிச்சாலே. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, சினிமாவில் நிறைய டைரக்டர் நிறைய ப்ரொடியூசர் அப்படிதான் இருக்கீங்களே. காலை சுத்துற பாம்பை தான், இது காலை சுத்துற நாய்க்குட்டிக்கு நீங்க பால் ஊத்த நினைக்கிறத, கழுத்தை சுத்துற பாம்புக்கு தான் பால் ஊத்தி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரும் எல்லா டைரக்டரையும் சொல்ல வரல, சிலரை மட்டும் சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப சொல்லும்போது கூட சொன்னாரு பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னா, இப்பவும் சொல்றேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதுல ஜெயிச்சவங்களும் சரி, இல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல. அவங்க வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்க போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சுட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆலி பாடல் வெளியீட்டு விழா, அந்த அழைப்புதல பார்த்தேன். ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதுல ரொம்ப கூறாப்லே. அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்மந்தமாக படம் வச்சிங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவார். ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக வந்து உட்காந்துருவார். ஒரு வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், வீரப்பனாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ், அப்படியே அப்படியே சன்மிகு மாதிரி கமலாசனும் அவளுக்கு கட்டப்பு செட் ஆகலை, லேடிஸாக வந்து உட்காந்துட்டாரு. நான் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ ஆலின்னு ஒரு படம் பாடல் வெளியிட்டுல, ஆலினா கடல், இது எப்படி வரப்போறாரு, ஒரு கடல் கன்னியா வரப்போறாரா? ஆனால் பார்த்தா அதுக்கும் ஒரு கெட்டப்படம் வந்துட்டாரு. அந்த கடல் அலை இருக்குல்ல,
அது மாதிரி பேண்ட்டை பாருங்க, அலைய 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 அலையா அவரே கிழிச்சு விட்டுக்கால் வரும். ஆமா, அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை, நண்டு தான் பார்த்துங்க. அப்புறம் பாடல் பார்த்தோம், இயக்குனர் ஈசான். ஈசன் சொல்லலாம், ஈசானிய மூளையும் அதுவும் ஈசன் தான் வரும். ஆமாம், வீட்டுக்கு முக்கியமானது ஈசானிய மூளை தான். அது கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, சில வாஸ்துப்படி அந்த மாதிரி. இந்த ஈசானால ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் தான் முக்கியம். அவன் சொன்ன பாடல் மனோஜ், ஆமாம், நல்ல ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் ததும்பிய வார்த்தையெல்லாம் நிரப்பியிருந்தார். அதில் சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனால் பொண்டாடி காதலிக்கிறது தான் அபூர்வம், அப்படிதானே? இதில் பொண்டாட்டியை காதலிச்சிருக்கார் ஹீரோ. ஆமாம், அதில் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனாக இருப்போம், ஆனால் ஒரு கணவனா ஒரு மனைவியை காதலிக்கும் போது தான் நம்ம ஒரு மனிதனாக இருப்போம். ஒன்று சொன்னார், நல்ல மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னார். பிறப்பது பாக்கியம். நம்ம மனிதனாக வாழ்கிறோமா, மனிதனாக இருக்கிறோமா, நம்ம மனுஷன் நடந்துக்கிறோமா? எல்லாருமே மனுஷன் தான் பிறக்கிறோம், ஒன்று ஆண் குழந்தை, பெண் குழந்தை. நம்ம மனுஷனை வாழ்றாங்கிறத கேள்வி. அதனால மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம். மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது. அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு கணவன் மனைவி உறவு, அதில் முக்கியமாக நல்ல விஷயம் இருந்துச்சு. அண்ணே, செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போ தான் கணவன் முழுசாக அவங்களை கவனிச்சுக்கணும். மற்ற நேரமாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் கண்ணுங்கிறது அவன் கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு காஃபி சாப்பிடுவோ, டீ சாப்பிடுவோ புருஷன் கொண்டு கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடலில் அது பதிவாக சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் நம்ம மனைவி நேசிச்சாலும் எவ்வளோதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவனை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்கான் அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம். வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளிய கணவனுக்கு மனசு துடிக்கிறதுல அது சரியா துடிச்சாதான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தார். அந்த பதட்டம் டாக்டர் சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு. ஆமா, எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவி இடுப்புக்கில் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம். அங்கே இடுப்புகள்னாரு டாக்டர் செக்ஷன் ஒன்று அவர் கண்ணத்துக்கிறார். சந்தோஷம் வெளிப்பாடு. அதில் எல்லா வயலுமே இந்த சாங் இன்னொன்று சொன்னார், இது அது எப்படி சாங்கா, ஒரு கமர்ஷியலாக அக்கலரப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது சுருக்கமாக சொல்லியிருக்கலாம், பேரசங்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளாம் ஃபுல்லாக அதிரடி தான். ஆனால் நீங்கள் நினச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்கே ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, ஏதோ மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே தான்.
ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதெல்லாம் அந்தளவுக்கு அவங்க வாழ்த்திருங்க. இசையமைப்பாளர் ஆரியன், எஸ்எஸ்ஆர் ஆரியன். அவர் வந்து எஸ்எஸ் நடிகர், புரட்சி நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்கே சினிமாவில் இப்போ என்னென்னா, நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மியூசிக் பையனும் நடிகரை தான் ஆகுவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டெக்னிஷனும் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறது தான் இங்கே நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதில் பரவாயில்ல, எஸ்எஸ் ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகர்னு வராமல் அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்கா, இல்லை மியூசிக் ஆகிருக்காரு. அதில் பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மியூசிக் டேரக்டராக மாதிரி இருக்காரு. அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அவரை ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ எஸ்ஏசி சார் வந்து இயக்குனர் பையன்தான் விஜய் சார். ஆனால் அவருக்கு டேரக்ஷன் பண்ணவங்கிற தாட்டும் இல்லை, நடிகர் அங்கிருந்து தாட்டம் வச்சு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த பாட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கமிட் பண்ணதுலேருந்து முடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சார், இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், நானாக இருக்கட்டும், என்னோட மற்ற டீமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபமும் பேமெண்ட் இஷ்யூஸோ எதுவோ A to Z ஒன்று கூட கிடையாது சார். ஸ்டார்டிங் சாங் ஷூட் வந்ததுலேருந்து வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹீரோயினை. நீங்கள் நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசாக எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்கில் இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, யூஸ்வலாக அது நடிகர்கள் சொல்கிறது தானே. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் பேஜஸில் போடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் வேக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். மினி கூப்பரோட ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் செக்நாடு ஃபார்ம் ஹவுஸில். எவ்வளோ பொருட் செலவு எல்லாமே. இது எதுவுமே நாங்கள் கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோஷியல் மீடியாவில் போடுங்க, அவ்வளோதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது காரணமே தெரியல சார். அதுதான் எங்க குழப்பமே. ஏன் பண்ணல? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலங்க நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, அது சொல்லிடுங்க. எனக்கு பாட்டு நல்லா இல்லை நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடலன்னு நாங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே அது அவ்வளவுதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்றேன். இப்போ ஆர்டிஸ்டை கமிட் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதில் போடும்போது என்னன்னா, இப்போ இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணா தான் டப்பிங் பேச வருவாங்க நடிகர்கள். சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணால் டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்போ டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு பல சம்பளம் செட்டில் ஆயிடுது. அவங்க அதோட அவங்களுக்கு வேறு டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமேல் அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு ஹீரோயினுக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் தான் வரும்னா நீங்கள் கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துடுவாங்க. இது நீங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்கு. புடிசர்கள்
கடைசி ஹீரோ வரல சார், ஹீரோயின் வரல சார், அவங்க ப்ளே டிக்கெட் கேட்குறாங்க, இங்கே இந்த ஹோட்டல் ரூம் போட சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இது நீங்கள் 10% பிடிச்சி வச்சுட்டு ஆர்டிகல் கொடுத்தா, ஆர்டிகல் அப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக